வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டேனாலே ஸ்பெஷல் தானே. ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 1 kg சிக்கன் வாங்கிட்டேன். 1 kg சிக்கன் வச்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 4 டிஷ்ஷு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சிக்கன் சூப்பு, 2வது சில்லி சிக்கன், 3வது பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கன், 4வது சிக்கன் கிரேவி. இதான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அடுப்பு பற்ற வச்சு ஃபஸ்ட்டு சூப் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். சூப் வைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் நம்ம குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சா போதும். அந்த பேஸ்ட் என்ன அப்படின்னா வெள்ளைப்பூண்டு, ஜீரகம், மிளகு, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஸ்ட் ரெடி ஆகும். அந்த பேஸ்ட் நம்ம ஊற்றிட்டு தென் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி அந்த சூப் ஊற்றுற அந்த தண்ணி கூட சேர்த்து நீங்கள் ஊற்றிட்டீங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் நமக்கு தேவைப்படாது. கொஞ்சோண்டு உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும். சிக்கன் சீக்கிரம் வந்துடும். ஸோ 2 விசில் விட்டால் போதும், உடனே சூப் ரெடி ஆயிரும். அந்த கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குழம்புக்கு தேவையான காய்கறி, அப்புறம் சில்லி சிக்கன் தேவையானது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணி வச்சிடலாம். வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். 3 பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பெரிய தக்காளி இருந்தால் போதும். அதை வச்சு நம்ம கிரேவி நல்லா கெட்டியாக பண்ணிடலாம். தென் மிக்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சோண்டு தேங்காய், அது கூட கொஞ்சம் சீரகம், தென் சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு, அவ்வளோதான். மோஸ்ட்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் கடையிலே வாங்கிட்டேன். ஸோ இவ்வளோ தான். மொத்தமாக குழம்புக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளியும் ஃபுல்லாக நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். தக்காளி, வெங்காயம் அது எல்லாமே பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தென் ஓகே, சூப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சூப்பு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சூப் ஓப்பன் பண்ணேன். சூப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே தெரிஞ்சு சூப் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஸ்மெல்லே வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக இருந்துச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றல, எதுவுமே ஊற்றல, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பில் அவ்வளோ எண்ணெய் வந்து ஒரு மாதிரி நல்லா டெம்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக வெறும் சூப் குடிச்சா நல்லா இருக்காதுல்ல, அதனால் சில்லி சிக்கன் ரெடி பண்ணிட்டேன். சில்லி சிக்கன் ப்ளஸ் சூப்பு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் பார்த்திங்க அப்படின்னா சூப் எடுத்து பாரதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சூப்பில் கொஞ்சோண்டு நீங்கள் பெப்பர் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அன்றைக்கி பாப்பாவுக்கு சளி பிடிச்சிருக்கா, ஸோ அதனால் கொஞ்சோண்டு பெப்பர் ஊற்றிட்டு பாப்பாவுக்கு கொடுத்தேன். பாப்பா சூப்பராக சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. தென் சரி ஓகே, அவங்க சாப்பிடட்டும், அதுக்குள்ள நம்ம சமைச்சலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அடுப்பு பற்ற வச்சு குழம்புக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு தென் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல. கடாயை எடுத்து வச்சுட்டு கொஞ்சோண்டு நல்லா எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் சேருங்க, ஏன்னா ரொம்ப எண்ணெய் சேர்த்துனா உடம்புக்கு ஆகாது. தென் பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்கிட்டேன். தென் கொஞ்சோண்டு ஜீரகம், அப்புறம் மிளகு கொஞ்சம், நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் கருவேப்பிலை போட்டேன். படன்னு வெடிக்குது. தென் வெங்காயம் போட்டேன். வெங்காயம் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வதங்கணும். அதுக்காக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இதில் போட்டால் வெங்காயம் ஃபஸ்ட் நல்லா வதங்கிடும். தென் பார்த்திங்க அப்படின்னா தக்காளியும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கினேன். ரொம்ப நேரமாக வதக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஆக்சுவலாக வந்து நல்லா ஒரு மாதிரி ஜெல் மாதிரி ஆகணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். முன்னாடியே நம்ம தண்ணி இதெல்லாம் ஊற்றிட்டோம்னா ஒரு மாதிரி ஃபுல்லாகவே குழம்புல முழுசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜெல்லானதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம விட்டுக்கலாம். எல்லாம் மோஸ்ட்லி எல்லோரும் முன்னாடியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவாங்க. நம்ம அப்போ போட்டால் நல்லா இருக்காது, லாஸ்ட்டாக போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தென் இந்த பட்டை கிராம்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக எடுத்து போட்டாச்சு. ஏன்னா அதெல்லாம் சேர்த்தா தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். சாப்பாடுன்றது வந்து டேஸ்ட்டுன்றதை விட அந்த ஸ்மெல்லுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நிறையா பேர் சொல்லுவாங்க, நாங்கள் வீட்டில் செய்யும்போது பக்கத்தில் ஸ்மெல்லு நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பார்த்திங்களா நல்லா ஃபுல்லாக ஸ்மாஷ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நமக்கு கிட்டத்தட்ட எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. தென் இப்போ நம்ம அதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/2 kg சிக்கன் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சிக்கனில் வந்து ஒரு 1/4 கிலோவும், தென் சூப்புக்கு 1/4 கிலோவும், சில்லி சிக்கனுக்கு 1/4 கிலோவும் எடுத்துக்கிட்டேன். அது போக மீதி இருக்க 1/2 kg வந்து பார்த்திங்க அப்படின்னா குழம்புல போட்டாச்சு. பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு மசாலா வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டுக்கிட்டேன். சிக்கன் குழம்பு மசாலா நம்ம போட்டாலும் நம்மளோட வீட்டு மசாலா போட்டோம்னா அது நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. அதனால் சிக்கன் மசாலா போட்டுட்டு கொஞ்சோண்டு வீட்டு மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், ப்ளஸ் நம்ம கலர் கொடுக்கும். தென் பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்னேன்ல தேங்காய், சின்ன வெங்காயம், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜீரகம், மிளகு இதெல்லாம் வச்சு அரைச்சி வச்சுருப்போம். இதை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா இது ஊற்றும் போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா கட்டியாக இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியாக இருக்கும் அப்படின்வாங்க, நல்லா இருக்காது ஆக்சுவலாக.
நல்லா இருக்காதுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் தண்ணியாக இருக்கிறத விட கிரேவி மாதிரி இருக்கும்போது சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு ஊற்றி சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம், அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ அதனால் தேங்காய் நல்லா ஊற்றிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா குழம்பு 3/4 ரெடி ஆயிடுச்சு. இதோ அடுத்த இடத்துக்கு மாற்றியாச்சு. சரி, ஓகே. தென் என்ன அடுத்தது பெப்பர் சிக்கன் பண்ணோம். அவங்க சூப்பை குடிச்சு முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தென் கடாயை வச்சாச்சு. அதே தான் மறுபடியும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வேறு எதுவுமே தேவையில்ல, சும்மா ஒரு சின்ன கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சோண்டு தக்காளி, கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகா, அவ்வளோதான். பச்சை மிளகா லைட்டாக கீறி போட்டால் போதும், ஃபுல்லாக கட் பண்ண தேவையில்லை. அவ்வளோதான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம குக்கரில் வச்சதுனால சிக்கன் ஃபுல்லாகவே நல்லா வெந்திருக்கும். ஸோ திரும்ப வந்து நம்ம அதை வந்து ரொம்ப நேரம் இது பண்ண அவசியம் இல்லை. ரொம்ப நேரம் எண்ணெயில் வந்து இதே இது நீங்கள் டேரெக்டாக அந்த மாதிரி பெப்பர் சிக்கன் பண்ணும்போது நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நிறையா ஊற்றி ரொம்ப நேரம் ஒரு மாதிரி இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது நம்ம உடம்புக்கு நல்லதில்லை. இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் சூப் வச்சிட்டிங்கன்னா ஆல்ரெடி சிக்கன் வெந்ததுனால நீங்கள் கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சாலே போதும், ரொம்ப எண்ணெய் விட தேவையில்லை. ஸோ அவ்வளோதான். கிட்டத்தட்ட தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா இது மட்டும்தான், வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. இது நல்லா சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் இதுவும் கிட்டத்தட்ட நல்லா ஸ்மாஷ் ஆகி கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் டேரெக்டாக இதில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். அந்த சிக்கன் நம்ம சூப் வச்சோம் பார்த்திங்களா, அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் இதில் உப்பு போடணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அவ்வளோதான். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் எல்லாமே அரைச்சிருப்போம். அதனால் அந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே இருக்கும். நம்ம தனியாக அதில் வந்து நம்ம எண்ணெயில் போடணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் எல்லாமே இறங்கியிருக்கிறதுனால நீங்கள் வெறுமனே வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றினாலே போதும், ரொம்ப எண்ணெய் ஊற்றின அவசியம் கிடையாது. சிக்கன் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நல்லா ஒரு மாதிரி ரெடி ஆயிரும். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவையான அளவு பெப்பர் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக பெப்பர் நிறையா போட்டு நல்லா, அதாவது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அடி பிடிச்சிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இது பண்ணிங்கன்னா அந்த சிக்கன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி பூ மாதிரி உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ரெடி ஆகிடும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் 3மே ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் காஞ்சிட்ருக்குது, ஏன்னா சில்லி சிக்கன் போடணும்ல, அதனால் எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. தென் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு, பெப்பர் சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சில்லி சிக்கன் மட்டும்தான் ரெடி ஆகணும். சில்லி சிக்கன் மட்டும் போட்டாச்சுன்னா நம்ம டேரெக்டாக சாப்பிட போயிடலாம். அவ்வளோதான். இப்போ ஒரே 1 kg தான். அந்த 1 kgயில் கிட்டத்தட்ட காலையிலேயே அவங்களுக்கு சளி பிடிச்சதுனால சூப்பு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். தென் பார்த்திங்க அப்படின்னா பெப்பர் சிக்கனும் ரெடி பண்ணியாச்சு, சாப்பாடு வச்சு குழம்பு வச்சாச்சு, சில்லி சிக்கன் வச்சாச்சு. இன்றைக்கி சண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும்.